700 அழகிய பல்லாக்குகள். ஆனால் அதில் இருந்தது அழகான பெண்கள் இல்லை. ரத்தம் குடிக்க காத்துட்டு இருந்த ராஜ்புத் வீரர்கள். அலாவுதீன் கில்ஜியின் வஞ்சகத்திற்கு ராஜ்புத் வீரர்கள் கொடுத்த மரண அடி இது. 1303 சித்தூர் மன்னர் ரத்தம் சிங்கை அலாவுதீன் கில்ஜி வஞ்சகம் செய்து கடத்திட்டு போகிறான். உங்கள் ராஜ்யம் வேணும்னா ராணி பத்மினி எங்கள் முகாமிற்கு வருமாறு கண்டிஷன் போடுறான் அந்த அரக்கன். ஆனால் அங்கே தான் ராஜ்புத் வீரரிடம் மாஸ்டர் பிளான் என்னவென்று புரிஞ்சது. ராஜபுத்திரர்கள் தோழிகள் வருவார்கள் என சொல்லி அவனை நம்ப வச்சு 700 பல்லாக்குகளை கில்ஜி முகாமிற்கு அனுப்புகிறாங்க. ஆனால் பல்லாக்கில் இருந்தது இறங்கினது ராணியோட தோழிகள் இல்லை, மாறாக 2 வாள்களை ஏந்திய ஆக்ரோஷமான வீரர்கள். சிக்னல் கிடைத்த அடுத்த செகண்டில் கில்ஜியோட மொத்த முகாமும் தரைமட்டமாச்சு. ராஜபுத்திர வீரர்கள் புயல் மாதிரி கில்ஜி கூடாரத்தில் புகுந்து ரத்தம் சிங்கை மீட்டார்கள். ஆனால் கதை இதோட முடியலை. ஆத்திரமடைந்த கில்ஜி ஒட்டுமொத்த படையோட சித்தூர் கோட்டையை தாக்கினாங்க. கடும் போருக்கு பிறகு வஞ்சகன் மன்னன் ரத்தம் சிங்கை மீட்டார்கள். சித்தூர் கோட்டையை கதவுக்குள் உடைத்து ராணியை காப்பாற்ற அந்த அரக்கன் நுனியில் ஆன அந்த அரக்கன் பார்த்த காட்சி என்னவென்று தெரியுமா? வானத்தையே முற்றுற அளவுக்கு எரிகிற ராட்சச நெருப்பை அலாவுதீன் கில்ஜி கிட்ட தன் மானத்தை இழக்கக்கூடாது என்று ராணி பத்னி 16,000 பெண்களுடன் சேர்ந்து அந்த தீயில் குதித்து தன் உயிரை விட்டார்கள். உயிரை விட மானம் பெரியது என்று இந்த உலகிற்கு அன்றைக்கு எடுத்து கூறியவர்கள் நம் நாட்டு பெண்மணிகள் என்று உறக்க கூறுகிறேன். தேங்க்யூ.